Hello everyone, I'm Gopu. இன்னைக்கு நம்ம Windows 10 டிப்ஸ்ல Clipboard History பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl C and Ctrl V தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம என்ன காப்பி பண்ணமோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வரும். இதே நம்ம Clipboard History நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் டைம் நம்ம காப்பி பண்ண 25 ஐட்டம்ஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம Clipboard History எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சிஸ்டத்தில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கிளிப்போர்டு இருக்கும். ஸோ கிளிப்போர்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டாகிள் கீழே ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஒரு ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ எப்படி காப்பி பண்ண போகிறேன்னா விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்னாப் மோட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்க்ரீடியன்ஸை காப்பி பண்ணுறேன். இங்கே ஸ்டாப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேராகிராஃபை நான் ஜஸ்ட் வந்து ஒன் டைம் Ctrl C கொடுத்து காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த லெமன் ஜூஸையும் நான் காப்பி பண்ணுறேன். இந்த பேராகிராஃபையும் அதையும் Ctrl C கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வாட்டர். ஸோ இது மூணுத்தையும் நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம Ctrl V கொடுத்தோம்னா ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக காப்பி பண்ணி இந்த வாட்டர் மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ வாங்க ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்டில் நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் Ctrl V கொடுக்குறேன். ஸோ இதில் Ctrl V கொடுத்தனே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக அந்த வாட்டர் பேராகிராஃப் மட்டும் தான் காப்பி பண்ணோம். ஸோ அது வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் V கொடுக்குறேன். ஸோ விண்டோஸ் V கொடுத்தனே பாருங்கள், எனக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியோட பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பேராகிராஃப் காப்பி பண்ணேன். ஸோ அது இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ்ன்ற பேராகிராஃபை காப்பி பண்ணேன், அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் ஸ்ட்ராபெரிஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் காப்பி பண்ணோம். ஸோ அந்த இமேஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது பேஸ்ட் பண்ணமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நான் இமேஜை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்ட்ராபெரி பேராகிராஃபை வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் வந்து விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு V கொடுங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராபெரி பேராகிராஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது ஸ்ட்ராபெரி பேராகிராஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராபெரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லெமன் ஜூஸை பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு V கொடுங்க. V கொடுத்துட்டு இப்போ லெமன் ஜூஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் வந்துடும். ஓகே, இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இந்த கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த கிளிப்போர்டோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு 25 ஃபைல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ அந்த 25 ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், HTML இருக்கலாம், ஆர் ஒரு இமேஜாக இருக்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ணுற ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 MB தான் இருக்கும். லெஸ் தென் 4 MBக்குள்ளே இருக்க ஃபைல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் காப்பி ஆகும். ஸோ இந்த கிளிப்போர்டில் மேக்ஸிமம் எத்தனை ஃபைல் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 25 ஐட்டம்ஸ் வரைக்கும் நம்மளால் காப்பி பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் 25 ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 26th ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் காப்பி பண்ணுறீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டோ ஆர் ஒரு HTML ஒரு இமேஜ் ஏதோ ஒன்று காப்பி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்டம்லேருந்து 26th ஐட்டம் வரைக்கும் இருக்கும். அதே நீங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஐட்டம் ரிமூவ் ஆகிடும். தேர்ட் ஐட்டம்லேருந்து 27th ஐட்டம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம்ஸ் வரைக்கும் தான் அதில் மெயின்டைன் ஆகும். ஸோ 25க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற ஒரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண ஒரு ஃபைலும் ரிமூவ் ஆகிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற ஃபைல் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம காப்பி பண்ண ஐட்டம்ஸை எந்த ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோமோ அந்த ஐட்டம்ஸை வந்து நம்மளால் பின் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம ஐட்டம்ஸை நம்ம பின் பண்ணிட்டோம்னா நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண கூட அந்த ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. ஜஸ்ட் நம்ம வந்து அன்பின் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது ரிமூவ் ஆகாது. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் விண்டோஸ் V கொடுங்க. விண்டோஸ் V கொடுத்தனே பாருங்கள், இப்போ நான் அந்த இமேஜை வந்து நான் பின் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இமேஜில் அந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் பின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளிப்போர்ட் பக்கத்துலேயே பாருங்கள் கிளியர் ஆல்னு இருக்கும். கிளியர் ஆல் கொடுக்குறேன். கிளியர் ஆல் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் என்ன ஐட்டம்ஸ் வந்து நான் பின் பண்ணணும் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண கூட இந்த ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் எனக்கு இந்த ஐட்டம்ஸ் வேணான்னா ஜஸ்ட் நான் அன்பின் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணால் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைனா அன்பின் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த கிளிப்போர்டில் இருக்க மெமரி வந்து எரேஸ் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.